தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வவ்யா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியுக தெய்வம் காட்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான் நமது மாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். இதுக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு இவா மூலமாக பெரியவா பேசியிருக்கா. இவா மூலமாக பெரியவா பேசியிருக்கா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, தினமே பாருங்கள். அதுதான் நான் என்னோடய விண்ணப்பம். பெரியவா வந்து யாராவது ஒரு அதுக்கு அருகதை இருக்கோ இல்லையோ, எவனா ஒருத்தன் மூலமாக பெரியவா அவருடைய அனுபவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ண வைக்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு முட்டாள் மூலமாக உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னா பெரியவா வந்து எப்பேற்பட்ட கருணாமூர்த்தின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான். இல்லைன்னா என்னால் பேச முடியுமே, நான் பேசுகிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஆள். பெரியவா யார் மூலமாக நான் பேச வைப்பா, அதுதான் இது. இவா மூலமாக பெரியவா பேசியிருக்கா. என் மூலமாக நான் பேசலை, பெரியவா தான் பேசின்னு இருக்கா. அதுவே எனக்கு இப்போ தோன்றது வருது. நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கல, அப்படியே சொல்கிறேன். இது வந்து தெரியுது, இதெல்லாம் தான் நடக்கிறது. இதான் தலைப்பு. இவா மூலமாக பெரியவா பேசியிருக்கா. 21 டிசம்பர் 2023 அன்றைக்கி ஸ்ரீ நடராஜன் அப்படின்னு ஒருத்தர், இவர் வந்து ஏலூர் ஆந்திர பிரதேச சேர்ந்தவர். அவர் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கார் அவரே. அதில் அவர் ரொம்ப வயசானவராக இருக்கார். அவர் பேசுகிறார். அவர் என்ன மாதிரி வயசானவர் அவர் பேசுகிறார். இவருக்கு ஸ்ரீ ஜிஆர் மாமா அப்படிங்கிறவர் சரணாலயம் அப்படின்னு வச்சுருக்கார் நங்கநல்லூரில். அவரை பற்றி தெரிஞ்சுட்டு இவரோட இப்போ சொன்னனே அந்த இவரோட நடராஜன் அப்படிங்கிறவர் ஏலூர் சேர்ந்தவர், அவருடைய பொண்டாட்டி பிள்ளை பொண்ணு 3 பேரும் 2-3 தடவை ஜிஆர் மாமாவை போய் தரிசனம் பண்ணி அவளோட அனுகிரகத்தை வாங்கிட்டு, ஜிஆர் மாமா பெரிய பக்தர் இல்லையா, அதனால தான் பெரியவாளுக்கு ஈக்குவலாக தான் அவரை பேச வேண்டியிருக்கு. யாரோ ஒருத்தர் கூட கமெண்ட் போட்டார், ஜிஆர் மாமாவோட இதை போட்டோடனே பெரியவாளையும் நினச்சி பேசுங்கிற நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருக்கான்னு. அவரை ஒன்றும் பண்ணல, அவருக்கு பதில் சொல்ல, அவரை வெளியில் எடுத்து விட்டுட்டேன். அந்த மாதிரி ஆள்லாம் நம்ம சேனலை பார்க்க வேண்டான்னு. இந்த 3 பேருமா இதை நடராஜன் சொல்கிறேன்னே, அவரோட பொண்டாட்டி 2 பசங்க, பையன் பிள்ளை 3 பேரும் இவரை வந்து ஜிஆர் மாமாவை, என் வாயிலே பெரியவான்னு தான் வருது, ஜிஆர் மாமாவை 2-3 தடவை தரிசனம் பண்ணியிருக்காளாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் இவருக்கு நடந்த வாரம் இது சொல்கிறாரு. இவா அப்போது அனுகிரகம் வாங்கிட்டு ஒரு குரு பூஜை பண்ணிருக்கா. என்ன காரணத்துக்காக பண்ணுறான்னு தெரியாது, வெறுமை கூட பண்ணலாம். அது குரு பூஜை அந்த பையனும் பொண்ணும் தான் பண்ணியிருக்காரு. நம்ம அதையும் பார்க்கணும். அந்த பசங்களை எவ்வளோ பக்தியாக வளர்க்குறாங்க. குரு பூஜை பண்ணுறா. ஒரு ரவுண்டு முடித்து இன்னொரு ரவுண்டு கூட பண்ணியிருக்கா. 9 வாரம் எவ்ரி தேர்ஸ்டே பண்ணணும், குருவாரம். அது மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா. இந்த நடராஜனுக்கு இடது கையால் அந்த சுண்டு விரலோட நகம் வந்து கருப்பாகிடுத்தான். கருப்பானா பரவாயில்ல, அது சீழ் வச்சிருக்கு. அதுலேருந்து வெளியில் வருது, அந்த நகத்தை சந்து வழியாக வெளில வருது. வலியாகவும் இருக்குது, உயிர் போகிற வலியாக இருக்குது. டாக்டரை பார்க்க அவர் போயிருக்கார். அவர் கிளம்பி நடராஜன் ஏலூரில் ஏதோ ஒரு டாக்டர், ஏலூர் எங்கே இருக்குது, பெரியவா எங்கே இருக்கா, ஜிஆர் மாமா எங்கே இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். போயிருக்கார். இவரோட பொண்ணு வந்து ஜிஆர் மாமாவுக்கு ஃபோன் பண்ணிருக்கு. அவ்வளோ ஈஸியாக ஜிஆர் மாமாவோட நம்பர் அவர் எடுத்து பேசுகிறத எல்லாம் நம்ம அது பெரியவா மனசு வச்சா தான் நடக்கும். ஜிஆர் மாமா உடனே ஃபோன் எடுத்துகிட்டு பிரச்சனையை அவள் சொல்லியிருக்கா. அதுக்கு ஜிஆர் மாமா சொன்ன பதில் என்னன்னா, அப்பாவோட பிரச்சனை சொன்ன பிறகு மாமா சொன்னாராம், இது ஒன்றுமில்லை, ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் தான், சரியாக போயிடும், கவலை வேண்டாம், நடராஜன் கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனை வச்சுட்டார். நடராஜன் வந்தார். அப்பா வந்தார். வந்த உடனே என்ன நடந்ததுன்னு கேட்ட உடனே டாக்டர் சொன்னார், இது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் தான், ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். அப்போது ஜிஆர் மாமா என்ன வார்த்தை சொன்னாரோ அதை தப்பாமல் அந்த 3 லைனையும் அவர் பேசியிருக்கார். டாக்டர் ஏலூரில் இருக்கவர் ஜிஆர் மாமா சொல்லி. அப்போ ஜிஆர் மாமா யாருன்னா மாப்பெரிவா பேச வச்சுருக்கார். அது முடிச்சிடலாம், இது ஓவர், முடிஞ்சுது. இந்த சம்பவம் வந்து அக்டோபர் 22 நடந்திருக்கு. ஆனால் 21 டிசம்பர் 2023 அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கார். அக்டோபர் 2023 ஏதோ ஒரு நாள் நடந்திருக்கு.
அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், கொஞ்சம் மாதங்கள் போகும்போது நடராஜனோட பாதங்களில் கொப்பளங்கள் வந்திருக்கு, பிளிஸ்டர்ஸ் மாதிரி வந்து கொப்பளம் வந்து ரத்தம் கசிஞ்சுன்னு இருக்கு. நடராஜன் வழக்கம் போல் டாக்டர் பார்க்க போயிட்டார். அவர் எந்த டாக்டர் வழக்கமாக ஏலூரில் ஆந்திர பிரதேசில் போயிருக்காரு. அவள் பொண்ணு வந்து முன்னே நடந்த மாதிரி அதே டிப்பிக்கலாக அது என்ன இப்போ இதை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இதை பிளான் பண்ணியே நடக்கிற இல்லை. ஜிஆர் மாமாவுக்கு ஃபோன் பண்ணோம், அவர் இதை சொல்லணும், அவர் சொன்ன மாதிரி இங்கே நடக்கணும், ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொண்ணு ஏதோ முன்ன பண்ணமே நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்னு பண்ணிருக்கா. பண்ண உடனே அவர் ஃபோன் வந்து வந்தோடனே வந்து ஜிஆர் மாமா சொன்னாரான், அப்பா வந்து அங்கே டாக்டரை பார்க்க போயிருக்கான்னு சொன்ன உடனே ஜிஆர் மாமா சொல்லியிருக்கார், இது ஆர்டினரி கொப்பளங்கள் தான், 4-5 நாள் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டா மேக்ஸிமம் 10 நாளில் எல்லாமே சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டார். வீட்டுக்கு வந்தார் நடராஜன். வந்தவுடனே பொண்ணு வந்து பொண்ணுக்கிட்ட வந்து சொன்னார், டாக்டர் இது ஆர்டினரி இன்ஃபெக்ஷன் தான், இது வந்து சரியாக போயிடும், 4-5 நாள் என்னை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னாராம். அப்புறம் பொண்ணு வந்து நான் வந்து ஜிஆர் மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஜிஆர் மாமாவும் இதே தான் சொன்னார் அப்படின்னு. நம்ம ஒன்று தான் தெரிஞ்சுக்கணும், இவா மூலமாக பெரியவா பேசியிருக்கா. எவா மூலமாக அப்படின்னா ஜிஆர் மாமாவும் பெரியவா தான் பேச வச்சுருக்கா ஜிஆர் மாமாவை. அந்த டாக்டரையும் பெரியவா தான் பேச வச்சுருக்கா, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன். அதனால தான் ஜிஆர் மாமா சொல்கிறதும் அந்த பரமேஸ்வரன் சொன்னதை, ஜிஆர் மாமா மூலம் சொன்னதை அந்த டாக்டர் சொல்கிறது எல்லாமே ஒன்றா இருக்குது, ஒரே மாதிரினா எல்லாம் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுடைய சித்தத்தைப்படி தான் நம்மளுக்கு நடக்கும். அவருடைய ஆணை இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர், ஹரிசங்கர், மகாபரி பாதவேஸ்வரன், மகாபரி பாதவேஸ்வரன்.